Ernst Mayr, born on 5th July 1904. 99% எந்த இயர் பிறந்தாருலாம் கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. 5th July 1904 in Kempten, Germany. Ernst Mayr, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எவல்யூஷனரி பயாலஜி. இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்கள் புக்கில் ஹைலைட்டோ இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. He has been called the Darwin of 20th century. நீங்கள் லிவிங் வேர்ல்டு கொஷின் சால்வ் பண்ணீங்கன்னா மினிமம் 10 கொஷினாவது டார்வின் ஆஃப் 20th century யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டார்வின் ஆஃப் 20th century is Ernst Mayr. Was one of the 100 greatest scientists of all time. ஒரு 100 greatest scientistல இவரும் ஒருத்தரான். Mayr joined Harvard's Faculty of Arts and Science in 1953ல வந்து Harvard's faculty அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு and retired in 1975. இவருக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி எமரிட்டஸ் அப்படின்ற டைட்டில் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Throughout his nearly 80-year career, his research spanned ornithology, taxonomy, zoo geography, evolution, systematics, and the history and philosophy of biology. இத்தனை பிரான்ச் வந்து அவரோட ரிசர்ச்சால் லைக் ஸ்பேண்டுன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடைய செஞ்சிருக்கு. அவரோட ரிசர்ச் வந்து இத்தனை ஃபீல்டை வந்து லைக் விரிவடைய செஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஹி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி மேட் த origin of species. இந்த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டின்றது ஒரு பிக்கஸ்ட் கேள்வியாக இருந்துச்சு அப்போது அந்த காலகட்டத்தில். அதுக்கு வந்து இவர் சிங்கிள் ஹேண்டட்லி ஆன்சர் கண்டுபிடிச்சாரு. He also pioneered the currently accepted definition of biological species. Ernst Mayருக்கு வந்து 3 prizes. இதுதான் ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜின்னு சொல்கிறோம். என்னென்ன ப்ரைஸஸ்? பால்சன் ப்ரைஸ் இன் 1983, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி இன் 1994 அண்ட் கிரஃபூட் ப்ரைஸ் இன் 1999. ஓகேவா? மேயர் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 100 வயசு வரைக்கும் மனுஷன் வாழ்ந்திருக்கான். 100 in the year 2004. ஓகேவா? எல்லா சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. இதுலேருந்து தான் கண்டிப்பாக கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து வரும்.